வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விஜய திட்டும் திரைப்பிரபலங்கள் அண்டு பாத்தீங்கன்னா கட்சிகளை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. விஜயனை ஆதரிச்சு பேசின ஒரு 10 பேரை தான் நம்ம இன்னைக்கு லிஸ்ட் எடுத்திருக்கோம். அந்த 10 பேரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன பத்தி விஜய் சாரை பத்தி அவங்க பாசிட்டிவான கமெண்ட் சொன்னாங்க அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி செய்யுங்க. நம்ம இன்னும் நல்ல குவாலிட்டியான வீடியோக்குள்ள உங்களுக்காக நான் பதிவிடுறேன் அப்படிங்கறத கட்டாயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் இந்த 10 பிரபலங்களை பார்த்துருவோமா. நம்ம லிஸ்ட்ல டாப் 10 இருக்கக்கூடிய, அதாவது 10வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் ஷாம் தான் நம்ம டாப் 10ல 10வது இருக்காரு. ஷாம் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, விஜயனன் மாதிரி ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, விஜயனன் மேல இருக்கிற அந்த கிரேஸ், உண்மையிலே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் கூடயே நான் டிராவல் பண்ணது நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த வாரிசு படத்துல எல்லாம் அண்ணனோட சேர்ந்து நடிப்பேன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. எனக்கு இன்னும் அதாவது என்ன சொல்றதுன்னா, சக நடிகரையும் வாழ்த்தக்கூடிய, சக நடிகர் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பான அண்ணன். அதாவது அவரை நான் ஒரு அண்ணனா ஏத்துக்கிறதுக்கு நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னோட ஆதரவை விஜயனனுக்கு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பதிவு பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. நம்பர் 9ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய். ஜெய் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அவர் நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு. நல்ல ஒரு அதுக்கப்புறம் ராஜா ராணி படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவரு தான் அவரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் விஜய் மாதிரியே இருப்பாரு கிட்டத்தட்ட. அவர் தான் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு, எங்க அண்ணனுக்காக நாங்க வேலை செய்வோம், அவருக்காக நாங்க குரல் கொடுப்போம், எங்க அண்ணனுக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்கி போவோம். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த நேரத்துல விஜய் அண்ணனை நாங்க ஆதரிக்கிறோம்னா விஜய் அண்ணன் எங்களுக்கு பர்சனலாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கோடிட்டு காட்ட விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் ஜெய்யும் விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தான். அந்த மாதிரிதான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். கிட்டத்தட்ட சொந்தக்காரங்களே தான், அப்படிதான் இருப்பாங்க அவங்க. ஜெய் விஜய் சார் மேல ஆல்ரெடி அவர் ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. அதையே தான் இன்னைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்ததான் பாத்தீங்கன்னா 8வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8வது இடத்துல விக்ராந்த். விக்ராந்த்னு ஒரு நடிகர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருவார். முத்துக்கு முத்தாக படத்துலலாம் உண்மையிலே அவருடைய நடிப்பு சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஒரு நடிகர். கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய படங்களை நல்லா நடிச்சிருப்பாரு. அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா அவரும் விஜய் மாதிரி தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட அவருடைய ஆக்டிங் பூராமே விஜய் மாதிரி தான் இருக்கும். குறிப்பா அந்த கோரிப்பாளையம் படத்துல எல்லாம் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. அவர் தான் இவர் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, விஜயண்ணன் அவர் சொந்தக்காரர், விஜயோட சொந்தக்காரர் தான் அண்ணன் அவர் விக்ராந்த். அவர் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, விஜயன் அரசியலுக்கு வந்தது நிறைய பேருக்கு அது பிடிக்கல. ஆனா இருந்தாலும் என்ன பண்றது, காலத்தின் சூழ்நிலை அந்த மாதிரி மாறி போச்சு. இன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க இதே விஜயனுடைய நடிச்சிட்டு இருக்க காலத்துல விஜயனை பாராட்டினாங்க, இன்னைக்கு எதுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயண்ணா மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவர் வரும்போது இந்த மாதிரி அவர் தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது. ஆனா இருந்தாலும் விஜயண்ணன் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவருக்கு அவருடைய அச்சீவ்மெண்ட் அவர் முடிக்காம இன்னைக்கும் உகஞ்சதா சரித்திரமே கிடையாது. அவருக்கு ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா நல்லதா முடிக்கிறவர்களும் அவர் தூங்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல கடும் உழைப்பாளி, படமானாலும் சரி மத்த எந்த விஷயமானாலும் சரி. ஆனா அரசியல் அதே போல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படின்னு சொல்லிதான் விக்ராந்த் அவர்கள் விஜய் சாரை பத்தி பெருமையா பேசியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா 7வது இடத்துல யார் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோம். சத்யராஜனுடைய மகன் சிபி அண்ணன் இருக்காரு. சத்யராஜ் அந்த பக்கம் விஜய் சார் சத்யராஜ் மகளும் அந்த பக்கம் விஜய் சார் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த பக்கம் சிவிராஜ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சத்யராஜன் அதாவது பாத்தீங்கன்னா விஜயனுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, வென்றுவா தலைவா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட பதிவு போட்டிருந்தாரு எக்ஸ் தளத்துலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பெரிய நீண்ட நடி தன்னுடைய பழைய விஷயத்தை பேசியிருந்தாரு. அது நான் பெரிய வீடியோவா போட்டிருந்தேன். அதுக்கு டைம் கிடைச்சா போய் பாருங்க.
ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் வந்து முழுக்க முழுக்க சிபிராஜ் வந்து விஜயோட ரசிகரவே மாறிட்டாரு. அவர் விஜயோட ரசிகர் தான். வீட்டுல வந்து என்னோட படத்தை விட விஜய் படம் தான் அதிகமா இருக்குன்னு சத்யராஜே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. நான் உண்மையிலே வீட்டை கட்டுனா இல்ல இந்த வீட்டை விஜய் கட்டினாரான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து விஜயினுடைய போட்டோ தான் இந்த வீடு பூரா இருக்கும். அந்த அளவுக்கு விஜயோட வெறியம்பா என் பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சிவி அண்ணா வந்து உண்மையிலே வந்து விஜய் சார் மேல ரொம்ப பற்றும் பாசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரு சூப்பரான கேரக்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ரவிமோகன். ரவிமோகன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் வந்து ஜெயம் படத்தில் அடிச்சு ஜெயம் ரவியாக ஃபார்ம் ஆனவர். இப்போ வந்து தன்னோட பேரை ரவிமோகன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அவர் தான் வந்து இப்ப விஜயகரன் வந்து பாராட்டியிருக்காரு. என்ன பாராட்டியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வெளியே வராதுக்கு முதல் கண்டனம் தெரிவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். இவர் வந்து என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, இது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொடூரம், இந்த படத்தெல்லாம் வெளியே விடணும், விஜய் சாருடைய அரசியலையும் படத்தையும் நீங்க கலந்து பாக்குறீங்க, அவருடைய எத்தனை வழிகளை தான் அவர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வன்மையா கண்டிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அண்ணன் தான். அந்த அளவுக்கு வந்து ஜெயம் ரவி வந்து விஜய் சார் மேல வந்து ரொம்ப பற்று வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். விஜய் அண்ணன் கண்டிப்பா ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து அவர் பேசியிருக்காரு. நானே அதை பார்த்திருக்கேன். அதனாலதான் ஜெயம் ரவி அண்ணன் வந்து விஜயனோட சப்போர்ட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 5ல யார் இருக்காங்கன்னா வேற வழியே கிடையாது, சிம்பு தான் இருக்காரு. சிம்பு என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, படிக்காதவனெல்லாம் இங்க வந்து பெரிய பெரிய எம்எல்ஏ மந்திரியா நீங்க மேல வரலாம், ஒரு கூத்தாடி வந்து உங்களுக்காக மேல வரக்கூடாதா? நாங்க கூத்தாடுறதா, அதாவது இந்த கூத்தாடி மகிழ் வைக்கிறவன் என்னைக்குனாலும் நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி படிச்சவன் எங்க அண்ணனும். அது போல வந்து உண்மையிலே கூத்தாடியா இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். ஃபர்ஸ்ட் அதை நினைங்க. கூத்தாடிங்கிறது வந்து அவரோட தொழில். அது வந்து பாத்தீங்கன்னா சினிமாங்கிறது அவரோட தொழில். அது போல சினிமாவில இருந்து யாருமே வரக்கூடாதா உங்களுக்கு? நீங்க படிக்காதவன் அடிமுட்டாலெல்லாம் கூட பெரிய பெரிய அமைச்சர் எம்எல்ஏவோ இல்ல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறீங்க, ஏன் எங்க அண்ணன் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா வாழு அப்படின்னு ஒரு படம், அந்த படம் வந்து வெளியே வரல. அந்த படத்துக்காக எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. அந்த படம் வரவே இல்லை. அந்த படத்துக்கு இருக்கிற கடனை தீர்த்து அந்த படத்துக்கு வந்து வாழு படத்தை ரிலீஸ் பண்ணதே விஜய் தான். அந்த நன்றி கடனுக்காக தான் டிஆர் வந்து புலி படத்தோட ப்ரமோஷன்ல போய் விஜய் சார் வந்து அப்படி பாராட்டி பேசினாரு. அப்புறம் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட சிம்பு வந்து அஜித்தினோட ரசிகர். ஆனா இப்போ வந்து விஜய் சாருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. தன்னோட ரசிகர்களையும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது என்ன பதிவுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார் அரசியலுக்கு வந்தது என் மாற்ற முடியாத ஒரு சக்தி, அவர் வந்து என்னைக்குனாலும் வெற்றி பெற்று வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாரு. அதை தான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். சிம்பு வந்து விஜய் சாருடைய சப்போர்ட்டர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல ஸ்ரீமன் அப்படின்னு ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து குணச்சித்திர நடிகர். விஜய் சார் படங்கள்ல பழைய படங்கள்ல நீங்க அடிக்கடிக்கு வர பார்க்கலாம். அவரு தான் வந்து தொடர்ந்து வீடியோக்களை வெளியிடுறாரு. தூத்துக்குடி பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட கூட்டத்துல நின்ன ஸ்ரீமனை போய் பக்கத்துல பார்த்து என்னன்னா இங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கூட்டத்துல அந்த 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூட்டத்துல போய் ஒரு தனி மனிதனை கூப்பிட்டு விசாரிக்கிறாருன்னா உண்மையிலேயே அவர் எவ்வளவு பெரிய தலைவனா இருக்கும், எல்லாத்தையும் கூட்டத்தை கவனிக்கிறாரு அப்படிங்கிறது அது ஒரு பெரிய உதாரணம். ஆனா நீ ஜெயிச்சு வரணும் நண்பா, நீ உண்மையிலே என்ன வந்து ஒரு பெரிய உழைப்பாளி, கடும் உழைப்பாளி, சினிமாவில் வந்து அத்தனை பேருக்கு நீ இன்ஸ்பிரேஷனா இருந்த, ஆனா இன்னும் நீ இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கிற, மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீ ஏதோ ஒரு வகையில நல்லது மட்டுமே பண்ணிட்டு இருக்க, அதனால வந்து நீ கண்டிப்பா மேல வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீமன். அவர் வந்து கிட்டத்தட்ட என்ன பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காரு. சரி, 3வது இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா பழைய நடிகர், வில்லன் நடிகர். அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரபலமானவர். அவர் வந்தாவே திரையில வந்தாவே பல பேர் நடுங்கிடுவாங்க. 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் இவங்களை இந்த படங்களை பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவர் பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு வில்லன் நடிகர் தான் இன்னைக்கு வந்து தாவேகா துண்டு போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் வாக்கு சேகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் பொன்னம்பலம் தான். வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்ல வரேன். பொன்னம்பலம் என்னப்பா பொன்னம்பலம் இறங்கிட்டாரு அரசியல்னு பாத்தீங்கன்னா, அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. நிறைய பேர் அவருக்கு உதவுனாங்க. அண்ணன் சிரஞ்சீவி, அப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உதவுனாங்க. அந்த விஜய் சாரும் உதவி இருக்காரு. அந்த நன்றி கடனுக்காக தான்
அவருடைய வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு வந்து பொன்னம்பலனை வந்து தாவேக்காவில் இணைஞ்சு அவருக்காக பயணிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கூட பார்க்கப்படுது. அவர் வந்து 3வது இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். 2வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பழைய கரகாட்டக்காரன். அவர் வந்து அந்த படம் வந்து 3 வருஷம் ஓட்டிக்குதுங்க மதுரை தியேட்டர்கள்ல மட்டும். அந்த மாதிரி ஒரு பெரிய கிட்டு கொடுத்து ரஜினிக்கே டஃப் கொடுத்த ஆள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அவர் தான் வந்து 2வது இடத்துல இருக்காரு. அவரும் வந்து தாவேக்காக வாக்கு சேகரிச்சு மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்கி இருக்காரு. இப்ப என்னுடைய ராமராஜன் டிவி கேட்டிருக்காரு அப்படின்னு யோசிக்காதீங்க. அவர் வந்து அந்த ஏரியாவுக்கு ஆலங்குடி ஏரியாவுக்கு வந்து வாக்கு சேகரிச்சு மக்களை எல்லாம் வந்து கேதர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவர் விஜயனோட சப்போர்ட்டர் தான். அவரு உண்மையிலே நல்ல மனிதர். ஃபர்ஸ்ட் அவர் வந்து நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் படங்கள்ல வந்து சிகரெட்டு, பீடி, தண்ணி, கஞ்சா குஞ்சா எதுவுமே இருக்காது. எதையுமே அவர் பயன்படுத்த மாட்டாரு. அவர் நல்ல ஒரு பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு நடிகர். எம்ஜிஆர் என்ன வழி செஞ்சாரோ அதே போலதான் எம்ஜிஆர் படங்கள்ல தீய பழக்க வழக்கங்களை வந்து எம்ஜிஆர் யூஸ் பண்ண மாட்டாரு. அதே போலதான் ராமராஜன் அவர்கள் தீய பழக்க வழக்கங்கள் எதுவும் அவர் படத்துல யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு தான் அந்த படத்துல கையெழுத்தே போடுவாரு. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தங்கமான மனிதர். அவர் வந்து விஜய் சாருக்கு ஆதரவு கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதல். நம்பர் 1ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1ல வந்து சூப்பரான ஒரு நடிகர். அந்த நடிகரை சொன்னாவே இவரெல்லாம் ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. அவர் தான் தல அஜித். என்ன சொல்லிக்காரு பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு சொல்லல, ஆல்ரெடி வந்து சொல்லிட்டார். அந்த நான் கரூர் விஷயத்தை பத்தி ஒரு பேட்டியில சொல்லும் போது என்ன சொல்லிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் வர்றதை வந்து நான் வந்து ஆதரிக்கிறேன், அதை வந்து அவரை வாழ்த்துறேன், அவர் கூட போட்டியா பயணிச்சதை வந்து நான் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அள்ளி தெரிச்சிருந்தாரு. கரூர் சம்பவத்துல வந்து அவர் ஒருத்தர் மேல் மட்டும் நம்ம பழி போடக்கூடாது, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. ஒரு நடிகன் வந்தா நம்ம போய் கூட்டத்துல உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்தை உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைமும் வந்து தளபதி மேல ஒரு நம்பிக்கை உரிய ஒரு கருத்தை வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுது. சரி, ஓகே, இத்தனை பேருக்கு சொல்லியாச்சு. ஸ்பெஷலா ஒரு வந்துட்டு வந்து விஜய் சாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஆனா மறைமுகமா பண்றாரு அப்படிங்கிறது வந்து நம்பர் 1 தாண்டி ஸ்பெஷலா ஒருத்தர் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி பார்ப்போம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல வந்து மது, கஞ்சா, போதை இது எதுவுமே இல்லாத ஒரு தமிழகம் வேணும்னா நீங்க வந்து இளைஞர்களாகிய நீங்க கரெக்டான முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்லாம ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நாம இதை பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து விஜய் சாருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, விஜய் சார் ஓட்டு போடுங்கன்னு பர்சனலா அவர் சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கணும். ஆனா இது வந்து உண்மையா இல்ல வந்து ரூமரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஆராய்ஞ்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். இது டாப் 10க்காக நான் எடுத்த லிஸ்ட் தான். இதை பத்தி வந்து உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோ நீங்க பார்த்து கடுப்பாக வேண்டாம். இதனால யாராச்சும் மனசு புண்பட்டு இருந்தா ஐ எம் வெரி சாரி. இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.